இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த கேள்வியே இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இதில் எத்தனை பேர் ஒரே கேள்விக்கு பல விதமான ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? சரி, நீங்கள் பார்க்குற இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ், இதெல்லாம் எதுக்காக எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? சரி, கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு காஸ்மாலஜி பற்றி தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு, இந்த யூனிவர்ஸில் நம்ம மட்டும்தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது கிரகத்தில் வேறு எதனா ஏலியன்ஸ் இருக்காங்களான்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேள்வி நம்ம மனித இனத்துக்கு இப்போ அந்த கேள்வி இல்லை. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ், பாபிலோனியன்ஸ், ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ், இஜிப்தியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நட்சத்திரங்களை எப்படி பார்த்தாங்கன்னா, கடல் பயணத்தில் அதிக தூரம் போறவங்களும் வேற ஒரு நாட்டுக்கு ரொம்ப தூரம் போறவங்களும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை தான் ஒரு வழிகாட்டியா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தது மேல இருக்கிற நட்சத்திரங்கள். அது மட்டும் இல்லாம மேல இருக்கிற நட்சத்திரம், சூரியன், நிலா இதெல்லாம் வச்சுதான் பருவ காலங்கள், மாதம், வருடம் இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா ஈஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸ் எல்லாம் ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு அலைன் பண்றதுக்கு, அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இது எல்லாமே கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ஸை தான் பயன்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம பூமிக்கு மேல இருக்க சூரியன், நிலா, நட்சத்திரம் இது எல்லாமே நம்மளுடைய பூமியை மையமாக வச்சு தான் சுற்றி வருது. ஸோ இந்த பூமி தான் இந்த ஹோல் யூனிவர்ஸும் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்னு நினச்சாங்க. நமக்காக தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்படி போயிட்டு இருக்கும் போது மனித இனத்தில் ஒரு கேள்வி உருவாகுது. அது என்னன்னா, இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு இல்லை, இந்த பூமிக்கு வெளியே இருக்க நட்சத்திரங்கள், சூரியன், நிலா இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்ற ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 1543 வருஷத்துல நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இவ்வளவு நாளா நம்ம மனித இனம் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா, மற்ற நட்சத்திரங்கள் நம்ம பூமியை மையமா வச்சு சுத்தி வரல, நம்மளுடைய பூமி தான் சூரியனை மையமா வச்சு சுத்தி வருதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஆனா இதை அந்த காலத்துல சொல்லும் போது யாருமே இவருடைய பேச்சை கேட்கல. இவர் ஒரு முட்டாள் நினைச்சாங்க. ஏன்னா இவர் அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் டெலஸ்கோப்ன்ற ஒரு விஷயமே இல்லை, லைக் இந்த மாதிரி. அப்புறம் எப்படி இவர் அதை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸால். எஸ், இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் டாக்டரும் கூட, லாயரும் கூட. இவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இவர் சின்ன வயசுலேருந்து இந்த வானத்தை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த சூரியன், நிலா, நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி போகுது வருது அப்படி ஒரு பார்க்கும்போது இந்த சூரியன், நிலா, நட்சத்திரம் இது எல்லாமே பூமியை மையமாச்ச சுற்றி வருதுன்னா, இது ஏன் எல்லாமே ஒரே மாதிரியாக சுற்றி வராமல் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைரக்ஷனில், ஒரு ஒரு ஸ்பீடில் எல்லாமே தனித்தனியாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. இவருக்கு இதை பற்றி டீப்பாக ஆராய்ச்சி செய்யும் போது தான் தெரிய வருது, நம்ம பூமி எல்லாத்துக்கும் மையமாக இல்லை, எல்லாமே நம்மளை சுற்றி வரல, நம்ம தான் சூரியனை சுற்றி வரோம் அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இவர் என்னதான் இதை பற்றி மக்கள்கிட்ட விளக்கி சொன்னாலும் யாருமே இதை ஏற்றுக்கல. ஏன்னா அப்போ இருந்த குருமார்கள் பிரபஞ்சத்துடைய மையமே இந்த பூமி தான், இந்த பூமிக்காக தான் சூரியன், நிலா, நட்சத்திரம் இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு, இதை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே சுற்றி வருதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹோல் யூனிவர்ஸு நம்மளுக்காக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த பூமிக்காக இதெல்லாம் இல்லை, நம்ம பூமியும் மற்ற கிரகங்கள் போல சராசரியானதான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காகவும் அதை ஏற்றுக்க முடியாமல் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மாக இருக்கீங்க. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு உங்களை சுற்றி எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலேருந்து, உங்கள் கார் கதவை திறந்து வர்றதுலேருந்து, உங்கள் காரோடைய பாதுகாப்பு வரைக்கும் உங்களை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. எங்கே போனாலும் வடக்க சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பவர் இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஸ்டேட்டே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது 5 வருஷம் முடிஞ்சு திடீர்னு எலெக்ஷன் வந்து வேற ஒருத்தர் வந்து உங்கள் சீட்டை பிடிங்கிட்டு அவர் சிஎம் ஆயிடுறாரு. இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும், இப்போ உங்ககிட்ட கார் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பதவி, அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற பதவி உங்ககிட்ட இருக்காது. அது மாதிரி தான் இங்கேயும் இந்த பிரபஞ்சமே நமக்காக தான் நம்பிக்கிட்டு இருந்த இந்த மக்கள்கிட்ட திடீர்னு நம்மளும் சராசரி தான், நமக்காக இதெல்லாம் உருவாகலன்னு சொல்லும் போது ஏற்றுக்க முடியாதான் இருக்கும். பட் நிக்கோலஸ் இதை கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாமே போயிட்டாரு. ஏன்னா இவர் இதை கண்டுபிடிச்ச கொஞ்சம் சில வருஷங்கள் கழிச்சு இறந்து போயிட்டாரு. இந்த கேம் இஸ் ஓவர். பட் இந்த கதையில் இன்னொருத்தர் வராரு, அவர் தான் கலீலியோ. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். இவருடைய சாதனையெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா இதுவே கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்குது. இவர் 1564 வருஷம் இட்டாலியில் பிறக்கிறாரு. இவருடைய காலத்தில் கடல் பயணத்துக்கும் போரில் ரொம்ப தூரத்தில் இருக்க எதிரிகளை பார்க்குறதுக்கும் பயன்படுத்தி இருந்த டெலிஸ்கோப்பை இவர் தான் முதல்ல கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து விட்டத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அதாவது விண்வெளியை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். இவருடைய கண்டுபிடிப்பில் மூணில் இருக்க மேடு பள்ளங்கள், ஜூபிட்டரை சுற்றி இருக்கு அதோடைய நிலவுகள் அப்படின்னு பல வித கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சாரு. இவர் போனதுக்கப்புறம் உள்ள வராரு கெப்லர்.
இந்த கதையில் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இந்த சோலார் ஃபேமிலியில் இருக்க மற்ற கிரகங்கள் இந்த சூரியனை மையமாச்சு சுற்றி வருதுன்னா இது எப்படி சுற்றி வருது, எந்த பாதையில் சுற்றி வருது, இதை கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சூரியனை மற்ற கிரகங்கள் ஒரு கரெக்டான பொசிஷனில் கரெக்டான டிஸ்டன்ஸில் சுற்றி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து தான் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, இது எல்லாமே ஒரு கரெக்டான பொசிஷனில் சுற்றி வரல, இது ஒரு ஓவல் ஷேப்பில் சுற்றி வருதுன்னு, அதாவது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இந்த உலகத்துக்கு அதிக பேர் வராங்க, நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நியூட்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வராங்க, நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, எப்படி செயல்படுது அப்படின்ற ஆராய்ச்சியில் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஹோல் யூனிவர்ஸுமே, அதாவது இந்த பிரபஞ்சம், இது எல்லாமே இந்த பிக் பேங்க் அப்புறம் தான் உருவாச்சு. இந்த ஸ்பேஸ், டைம், லைட், பார்ட்டிக்கல் எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேட்டால் ஐன்ஸ்டைன் சொல்கிறது நத்திங். அதுக்கு முன்னாடின்ற கேள்வியே தப்புன்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இதை நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை இமேஜின் பண்ணால் அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்றது தான் அங்கே ஆன்சர். இந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் இந்த விண்வெளி மிக வேகமாக விரிவடையுது. அதாவது இந்த யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு பொருட்கள் இருக்குன்னா 2 ட்ரில்லியன் கேலக்ஸி, 200 செக்ட்ரில்லியன் ஸ்டார்ஸ், 2 செப்ட்ரில்லியன் பிளானட் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த யூனிவர்ஸில் வரும் 5% தான். அப்போ மீதி இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அது சயின்ஸுக்கே தெரியல. ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜின்னு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நான் இவ்வளோ நேரமாக சொன்னேன் பிளானட், கேலக்ஸி, ஸ்டார்ஸ் இதோட எண்ணிக்கை எல்லாமே இந்த யூனிவர்ஸில் இருக்க 1 or 2% மட்டும்தான். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் இவ்வளோ ஸ்டார்ஸ், கேலக்ஸிலாம் இருக்கும்போது நம்ம பிளானட்டில் மட்டும் எப்படி உயிரினங்கள் உருவாகி இருக்கும்? இன்னும் இருக்க கோடிக்கணக்கான பிளானட்டில் உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில், இந்த யூனிவர்ஸ் நமக்காக மட்டும் உருவாகலை. இப்போது வேறு மாதிரி யோசிப்போம். ஒருவேளை இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் வேறு எந்த கிரகத்துலையுமே யாருமே இல்லாமல் நம்ம பூமியில் மட்டும்தான் இந்த உயிரினங்கள் உருவாகி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோழி பண்ணையில் 1000 முட்டை இருக்குது. அதில் 950 முட்டையில் கரு உருவாகி கோழி குஞ்சு வெளியே வர ரெடியாக இருக்குது. மீதி இருக்க 50 முட்டை அழுகி இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே ஒரு கோழி உருவாகிறதுக்கான எக்கோ சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒரு கரெக்டான ஹீட்டிங் கரெக்டாக இருக்குது. மீதி இருக்க அந்த 50 முட்டையில் தான் அது ப்ராப்ளமாக இருக்குது. இதுவே 1000 முட்டையில் ஒரு முட்டையில் மட்டும்தான் கரு உருவாகி இருக்குன்னா அப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே இவ்வளோ முட்டையில் அது ஒரு முட்டை மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னா இந்த இடம் அந்த கரு உருவாகிறதுக்கான இடம் இல்லை. ஏன்னா இந்த இடம் அதோடைய சேமிக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கு. இப்போ பாதி கருவாக உருவான இந்த முட்டையை யாரும் அங்கே சாப்பிட போகிறதில்ல. ஸோ இங்கே இது கோழி குஞ்சாவும் வெளியே வர போகிறதில்ல, இங்கே யாரும் அதை சாப்பிடவும் போகிறதில்ல. இப்போ அது வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஏன்னா இது உருவாகிறதுக்கான சரியான இடம் இது இல்லை. அதுபோல் இந்த யூனிவர்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச 2 செப்ட்ரில்லியன் பிளானட்டில் நம்ம மட்டும்தான் இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒருவேளை நமக்கு தெரியாமல் வேறு எங்கேயாவது 1-2 பிளானட்டில் உயிரினங்கள் இருந்தாலும் இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு ப்ராசஸ்ன்றது அது ஒரு 50%க்கு மேலே இருந்தால் தான் அது ஒரு கரெக்டுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு இட்லி ஊற்றுறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டில் ஒரு மாவாக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே இடையில் ஒரு அரைக்குறையாக வந்திருந்தா அது என்னன்னு சொல்லுவோம். அதை சாப்பிடவும் முடியாது, இதுக்கு மேலே யூஸும் பண்ண முடியாது. அது போல தான் இப்போ சொல்லுங்கள், இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் எப்படி, எதுக்காக, யாருக்காக உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டீங்களா? நான் என்ன தான் இவ்வளோ நேரம் கதையாக சொன்னாலும் இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் யாருக்காகவும் எதுக்காகவும் உருவானது இல்லை. இது உருவானது ஜஸ்ட் ப்ராசஸில். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ன்றது இந்த மைக்குக்காகவோ இல்லை இந்த ஹெட்செட்டுக்காகவோ இல்லை எனக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ உருவானது இல்லை. இது எல்லாமே ஒரு ப்ராசஸில் உருவானது. இந்த யூனிவர்ஸை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த யூனிவர்ஸை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நான் இந்த கையை எடுத்து நல்லா தேய்க்கிறேன். இந்த கையை நான் தேய்க்கும் போது என்ன நடந்தது? ஒரு சின்னதாக ஹீட் உருவாகியிருக்கும். இந்த ஹீட்டில் எவ்வளோ நுண்ணுயிர்கள் அழிஞ்சிருக்கும், எவ்வளோ நுண்ணுயிர்கள் புதுசாக உருவாகியிருக்கலாம். ஏன்னா ஹீட் என்னோடய 2 கையில் இருந்த எவ்வளோ விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த ஹீட்டில் ஒரு புதுசாக ஒன்று உருவாகிருக்கலாம். இந்த ப்ராசஸில் நான் எதையுமே அழிக்கிறதுக்காகவும் பண்ணல, எதையுமே உருவாக்குறதுக்காகவும் பண்ணல. இது எல்லாமே ஜஸ்ட் ப்ராசஸில் நடந்தது. அந்த மாதிரி தான். ஓகே, வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கிளம்புங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.